இதுல போராட்டம் பண்ணுகிற மக்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக போராடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வளர்ச்சின்னு நம்ம நினைக்கிறது ஒருத்தருக்கு இழப்பா இருக்கலாம். அதனால மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணீரும் வலியும் வேதனையும் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மிக நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து உட்கார்ந்து போராடுகிற மக்களோட பேசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யறாங்க. மிக நிச்சயமா ஒரு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நான் நம்புறேன். அது விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, போராடுகிற மக்கள் ஒரு அரசியல் இருக்கிற தலைவர்களுடைய கடமை என்னன்னா போராடுகிற மக்களை போய் பார்த்து அவங்க தரப்பு நியாயங்கள் என்னங்கிறத கேட்கறது தான் ஒரு அரசியல் கட்சிகளுடைய வேலை. அது வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவர் செய்யறது சரின்னு தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவருக்கு போய் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம அனுமதி வழங்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் காலமா இருக்குது. தேர்தல் காலத்துலங்கிறதுனால மட்டுமே நம்ம எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிடக்கூடாது. ரொம்ப கவனமா நம்ம ஒரு பொதுமக்களை பாதிக்கின்ற விஷயங்களை, மக்கள் வந்து மனதார நம்மளை பாதிக்கும்னு ஒரு உணர்ச்சிகரமா ஃபீல் பண்ற விஷயங்களை, அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு. நீங்க எல்லாருமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள்ல வந்து நம்ம அதை ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புறேன். மக்களை பார்க்கறதோ, ஒரு போராடுகிற மக்களுடைய போய் பேசுறதோ, அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கறதோ நான் தப்புன்னு நினைக்கல. ஆனா வந்து இது ஒரு மலிவான ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற, நான் வந்து தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்ற விஜய் அவர்கள் வந்து இது ஒரு மலிவான ஒரு அரசியல் யுக்தியா இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து.